மே 4 தலைவர் தோத்துட்டாரு. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. No, I am not trying. ஒப்பாரியா, சத்தியமா ஒப்பாரிதான். இன்னும் 5 வருஷத்துக்கு கதறுதான். எனக்குள்ள ஜாலியா தான் இருக்கு. இந்த 2 பேருமே வாழ தகுதி இல்லாதவங்க. ஒருத்தரை மட்டும் அழிச்சா அது சுயநலம், 2 பேருமே அழிச்சா அது பொது நலம். உன்னால முடிஞ்சா 2 பேருமே கொல்லு, இல்லனா அவங்க கையால நீ அழிச்சிடு. தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள். என் பிறப்பு மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கள். ஒண்ணுமா திருத்தி நம்மளுக்கு வேண்டாம் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம். உடன் பிறப்புகளே வணக்கம். தமிழ்நாட்டுல இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாவே பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்திருக்கிறது. உடனே பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் கண்ணாடி சார் அது. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. இதை திருப்பி ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கதறுங்க. சோசியல் மீடா போட்டு தந்தாரு, செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு போட்டு போடல. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள். பெண்களின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி என நாளடைவில் அதெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழிய மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழிகிறீங்க. சென்னையில கரண்ட் இப்போ கட்டாகுது, அத பார்த்தாலே டென்ஷன் எனக்காகுது. சென்னையில் கரண்ட் தான் கட்டாகுது. தெரியுது. இப்ப ஒத்துக்கிறீங்க. என்ன பாருங்க, கரண்ட் தான் போகுது. போகுது. எப்ப இருந்து போகுது? நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. யார் காரணம்? பேச வைக்காதீங்க. யார் காரணம்? நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீ சொல்ல வேண்டியதாப்பா. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? நீ சொல்லு. நீங்க தான் காரணம். நிர்வாகம் எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமா? midnight. எங்க பொண்ணுங்க தலைமுறையா கட்டி வச்சதை காப்பாத்துறதுக்காக தான் எங்க எல்லாரையும் பெத்து போட்டுருக்காங்க. எவனோ எங்க இருந்து ஒண்ணு விட்டாங்க பாத்துக்கிட்டு பேரண்ட்ஸ் சுடுறதுக்கு இல்ல. நெப்போட்டிசம். உங்க அப்பனுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. உங்களை எல்லாம் என் காலத்துல பொறுக்க வச்சுட்டாங்க. நான் ஆண்டு விட்டுருக்கேன், நீங்க எல்லாம் யாரும் சுத்திக்கிட்டு Flashback. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாளைக்கு 8 மணிக்கு வா. எல்லாம் வந்துறேன். பயந்தோரி பழக்காங்க. பயந்தாங்குழி பக்கம் வரே. என்ன கர்மது இப்படி போடப்பட்டது? இல்ல, முன்னை விட இப்ப இம்ப்ளிமெண்ட் இருக்கு. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போறா. அப்பா அசைக்கு. போங்க. நீங்க போங்க. போங்க, நான் வரல. போங்க. வரவனே போங்க. யாரும் அதான் சொல்ல சொன்னா வாய் புடிச்சு பாரு. முட்டா பையன். பெரிய பாவா. ஹலோ பாவா, திருடாதீங்க. அடக்க முடியலையே. எங்க அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணன் அடிப்பண்டா.